ஸோ ஸ்லோவா இன்ஸ்டாகிராம் ஒரு டிஜிட்டல் ட்ரெஸ்ஸிங் ரூமா மாறிட்டு இருக்கா? ஓவரா வந்து கெட் அன்ரெடி வித் மீ அந்த கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா வியூஸ்க்காக பண்றாங்களோ. மேல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எப்படி இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்றது? சோஷியல் மீடியால இப்போ நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா வந்து ஆட்ஸ் மட்டும் இல்லாம வேரியஸ் வேலைஸ் வந்து வேரியஸ் இன்கம் சோர்ஸ் வரும். இப்போ நான் சோஷியல் மீடியால டக்குன்னு ஃபேமஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஹாய் ரமு. ஹாய் ஜெய். ஹாய் ஹாய். ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே எங்க பார்த்தாலும் கெட் ரெடி வித் மீ வீடியோஸா இருக்கு. ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு கெட் அன்ரெடி வித் மீ வீடியோஸா இருக்கு. ஸோ ஸ்லோவா இன்ஸ்டாகிராம் ஒரு டிஜிட்டல் ட்ரெஸ்ஸிங் ரூமா மாறிட்டு இருக்கா? சரி, இது வந்து ஒரு பப்ளிக்கான ஒரு டிபேட் தான். இந்த முன்ன இருக்கிற கான்டென்ட்டுக்கும் இப்போ இருக்கிற கான்டென்ட்டுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ கெட் அன்ரெடி வித் மீ வந்து இப்போ ஸ்பீக்ல வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி கெட் ரெடி வித் மீ வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஹைப் மாதிரி கொடுத்தது. ஓகே, இவங்க வந்து இப்பெல்லாம் வந்து க்ரூம் பண்ணிக்கிறாங்க, ஒரு இடத்துக்கு போனா நம்ம இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஃபேஷன் ஸ்டைல்ல வந்து இப்போ இருக்கிற பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால நிறைய இப்போ கெட் ரெடி வித் மீ பண்றவங்களுக்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே அந்த வியூஸ் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஃபேஷன் நாலேஜ் அந்த அளவுக்கு இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கிடைக்குது. ஸோ ஃபேஷன் எப்படி இருக்கு, எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், எந்த மாதிரி ஒகேஷனுக்கு எப்படி நம்ம இருக்கணும், நம்ம பாடி எப்படி க்ரூம் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு. இப்போ ஆஸ் நீங்க கேட்டீங்க கெட் அன்ரெடி வித் மீயா போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ ஒரு ரெண்டு விதமா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பாசிட்டிவ் விதமாவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் விதமா எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா ஓகே, நீங்க இதெல்லாம் மேக்கப் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆஃப்டர் போஸ்ட் மேக்கப்க்கு நீங்க என்னென்ன பண்ணணும், அந்த ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ அது ஒரு பாசிட்டிவிட்டி விதமா நம்ம எடுத்துக்கலாம், இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. இதுவே வந்து இப்போ கான்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து இப்போ சில பேருக்குலாம் இருக்காங்க. ஸோ நெகட்டிவ் வேஸ்ல சொல்றேன்னா அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா வேணும்னு சில ஓவரா வந்து கெட் அன்ரெடி வித் மீ அந்த கொஞ்சம் இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா வியூஸ்க்காக பண்றாங்களோ அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ஒரு டிபேட்டா ஒரு இருந்திருக்கு. சோ இப்போதைக்கு கரண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு டிஜிட்டல் ட்ரெஸ்ஸிங் தான் மாறிட்டு இருக்கு. இப்போ சோசியல் மீடியால ஆட்ஸை மட்டும் நம்பி இருக்காம ஒரு கிரியேட்டரா இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு எனக்கு என்னென்ன வழி இருக்கு? சரி, இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ வந்து சோசியல் மீடியால இப்போ நம்ம இன்கம் ஜெனரேட் பண்றோம் அப்படின்னா வந்து ஆட்ஸ் மட்டும் இல்லாம வேரியஸ் வேலைஸ் வந்து வேரியஸ் இன்கம் சோர்ஸ் வரும். இப்போ வந்து இப்போ குறிப்பிட்ட இப்போ யூடியூப்க்கு வரணும்னா சம் சார்ட் ஆஃப் பேசிக் கிரைட்டீரியா இருக்கு. அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் அவங்க வந்து காசை எதிர்பார்க்க முடியாது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ 50K 1 lakh வரைக்கும் ஒரு நல்ல ரோயிங் ஃபேஸ்ல இருக்கும்போது சோ அவங்க கண்டிப்பா காசு வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஃபேஸ்ல வந்து அவங்களுக்கு எப்படி ரெவன்யூ வரும்னா லோக்கல் கொலாப்லாம் நிறைய வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் கொலாப்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஃபுட் ரிவ்யூல நிறைய பேர் பண்றாங்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டு பக்கத்திலேயே வந்து ஏதாவது கடை திறக்கிறாங்களா, கண்டிப்பா நம்ம அப்ரோச் பண்ணுவாங்க. இது நாங்க போய் அப்ரோச் பண்ணுவோம். இனிமே நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி கொடுக்குறேன், எனக்கு ஒரு 20,000 ஒரு வீடியோக்கு கொடுங்க. அவங்க ஒரு டீலிங் பேசி வச்சிருப்பான், எனக்கு வந்து இவ்வளவு வியூஸ் போகும் அப்படின்னு சொன்னோன்னே லோக்கல் கிரியேட்டர் வந்து லோக்கல் ஷாப்கீப்பர் வந்து என்ன பண்ணுவான், ஓகே இது ஒரு வே ஆஃப் பிசினஸ் தான். இல்ல முன்னாடி எல்லாம் வந்து ஆளுங்க வந்து எப்படி பிசினஸ் பண்ணிருந்தாங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எப்படி பண்ணிருந்தாங்கன்னா இந்த பேம்ப்ளேட் போஸ்டர் ஓட்டுறது அப்புறம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய பண்ணாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா அப்படியே யூடியூப் பக்கம் இன்ஸ்டாகிராம் பக்கம் டாக்க மாற ஆரம்பிச்சாங்க. சோ இப்போ ஒரு டீலிங் கேக்குறாங்கன்னா அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணி இப்போ 20,000 முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவனுக்கு ஒரு வீடியோக்கு 20,000 வருது. ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 50-100 பேர் வந்து அந்த பாத்து வராங்கன்னா அந்த 20 ஈஸியா எடுத்துருவான். புரியுதுங்களா? அது ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் சொல்றேன். இதுவே வந்து இப்போ வந்து அவன் ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 20,000 வீடியோ ஒருத்தர் சைன் அப் பண்றான். அப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு 5-6 வீடியோ பண்ணாலுமே அதுவே கிட்ட 1 லட்சம் சம்பாதிச்சிடறான். அதுல இருந்து காசு வரும், யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து காசு வரும். அது போக யூடியூப்ல நிறைய வந்து இந்த மாதிரி இந்த கொலை பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்டிக் இந்த கண்ணாடியை வந்து ப்ரமோட் பண்ணுங்க, இல்ல வந்து வாட்ச் ப்ரமோட் பண்ணுங்க, இல்ல பேக் ப்ரமோட் பண்ண நிறைய ஒரு யூடியூப்ல இருந்து கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் கொலாப்ல வரும். சோ இதுவும் நிறைய டிஃபரெண்ட் வேஸ் இருக்கு. சோ எந்த ட்ராக்கும் இல்லாம எந்த கஷ்டப்படாம லோக்கல் பிராண்ட்ஸ் நிறையவே இப்ப அப்ரோச் பண்றாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற பப்ளிக் தெளிவாயிட்டாங்க. சரிங்களா? இப்ப நம்ம யூடியூப்ல ஒருத்தர் போறோம்னா என்னால ஈஸியா ஒரு 1000 பேர் ரீச் பண்ண முடியும். இது பேம்ப்ளேட் கொடுத்தா நிறைய பேப்பர்ல தூக்கி போட்டுருவாங்க, வேஸ்ட், அது மணி வேஸ்ட். சோ வீடியோஸ் வந்து ஏன் வந்து அவங்க பண்றாங்கன்னா வீடியோஸ் காலகாலமா இருக்கும் அவங்க டெலிட் பண்ற வரைக்கும். சோ இது நல்ல ஒரு பெனிஃபிட். ஆமா, நல்லாவே ரெவன்யூ ஜெனரேட் பண்ண நிறைய வழி இருக்கு. இப்போ நான் சோசியல் மீடியால டக்குன்னு ஃபேமஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ரேஜ் பைட் மூலியமா வந்து இப்போ வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் வந்து இப்போ க்ரோ ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா டு பி ஹானஸ்ட் கண்டிப்பா ஆக முடியும். ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பத்தி பேசி க்ரோ ஆகுறாங்கன்னா கண்டிப்பா வந்து அது ஒரு கான்ட்ரவர்ஷியலா மாறும். சரிங்களா? சம் சார்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் டிராமான்னு சொல்லுவாங்க அது. சோ அது மூலமா கண்டிப்பா க்ரோ இருக்க தான் செய்யும். ரேஜ் பைட் மூலமா இப்போ க்ரோத் எப்படி இருக்குன்னா இதுல வந்து க்ரோத் பாத்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் க்ரோத் தான் இருக்கும்.
ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா நல்ல பூம் ஆயிட்டே போவாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பத்தி பேசுறாங்க, சோ அது வந்து கான்ட்ரவர்ஷியல் மாறுது. பப்ளிக்கும் வந்து இதை பத்தி என்னடா பேசுறான், அப்படி என்னதான் இருக்கும் அந்த ஒரு அந்த ஊக்குக்காக வந்து எதிர்பார்ப்பாங்க, என்னடா இருக்கு என்னவா இருக்கும், ஒரு கான்ட்ரவர்சிக்காகவே வெயிட் பண்ணுவாங்க. சரி அந்த எண்ட் ஒரு வியூஸ் போகுது, கண்டிப்பா ஒரு கான்ட்ரவர்சி மூலியமா தான் ஒரு வியூஸ் வந்து அப்ரோச் அதிகமா போகுது, அதுதான் உண்மை. சோ ரேஜ் பைட் பண்ணியே வந்து அது வந்து இன்னும் க்ரோ ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஆக முடியாது. இப்போ வந்து ரேஜ் பைட் பண்றோம்னா கண்டிப்பா ஒருத்தர் வந்து மட்ட தட்டுற மாதிரி தான் பண்ணுவான், இல்ல கலாய்க்கிற மாதிரி பண்ணுவான். சோ இது டு பி ஹானஸ்ட் இதுதான் நடக்கும். சோ ஒரு கட்டத்துல பப்ளிக்கே வந்து ஓகே எது சொன்னாலும் இவன் வந்து ரேஜ் பைட் தான் பண்ணுவான் போலன்னு சொன்னேன். அந்த இருக்கிற அந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். நான் ஒருத்தர் வீடியோ பாக்குறேன்னா அதை எடுத்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். நான் 4-5 வீடியோ பார்த்து அனலைஸ் பண்ணி ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா வந்து அந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். சோ வியூஸ் கண்டிப்பா நல்லா போகும். ஆனா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்றது டவுட் தான், ரைட்டா? ஆனா இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே பண்ணீங்கன்னா சஸ்டெயின் ஆக முடியாது. மேபி அவங்க இருக்கிற கான்டென்ட் வந்து ரேஜ் பைட்ல இருந்து ஸ்லோவா வந்து அவங்க வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு வேற ஜோன்ல போறாங்க, வேற டைமென்ஷன்ல போறாங்கன்னா பப்ளிக்கும் அதை என்கரேஜ் பண்ணி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு இன்ட்ரோவர்ட்டா பப்ளிக்கா எப்படி வீடியோ ஷூட் பண்றது? இப்போ ஒரு கிரௌடுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கிறேன்னா அது ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். நீ டக்குன்னு ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட கேமரா நீட்டி இப்படி பேசுறீங்கன்னா கண்டிப்பா ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு மார்க்கெட்டை சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அங்க நிறைய கூட்டம் இருக்கும். சில பேர் வந்து வேடிக்கை வைப்பான், சில பேர் அவங்களோட பிஸி லைஃப்ல வந்து போயிட்டு இருப்பாங்க பொருளா வாங்குறதுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த மார்க்கெட்ல இருக்கிற கிரௌட்ல ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீ ஸ்பேஸை பாத்துக்கணும். சோ அந்த மாதிரி இடத்துல வந்து கிரௌட் லெஸ்ஸான பிளேஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு வீடியோ எடுக்கிறீங்களோ vlog எடுக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் என்ன வரும்னா ஓகே இத்தனை பேர் முன்னாடி நம்ம ஒரு வீடியோ எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் வரும், ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் வரும். அப்படியே ரேண்டமா வந்து ஒரு ஷாப் போய் அப்ரோச் பண்றோம், கேஷுவல் டாக்கா இருக்கணும். அதுக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி அப்படிலாம் இருந்தா கண்டிப்பா வந்து பேசுறவங்களும் வந்து ஆக்வர்ட் ஆயிடுவாங்க, நம்ம vlog எடுக்கிறவங்களும் ஆக்வர்ட் ஆயிடுவாங்க. சோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணா மேபி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இன்னொரு சிம்பிளான டிப்ஸ் நான் சொல்றேன் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போனு மைக்கு லைட் எல்லாம் போட்டு பெரிய செட்டப் கொண்டு போவோம். அதுதான் வந்து ரோட்ல கொண்டு போனா யாரா இவன் மைக்ல எடுத்து போறான் கேமரா எடுத்து போறான்னு சொல்லிட்டு அப்படி மீடியாவா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய ப்ரோஸான கேமரா ஆண்டியான கேஜெட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வீடியோ எடுக்கலாம். சோ அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ கேஷுவலா வந்து இப்போ ஒரு கேமரா வச்சு நம்ம எடுத்துட்டு போறோம்னா இப்போ கை இப்படி வச்சு எடுத்துட்டு போறோம்னா அவங்களுக்கும் தெரியாது நான் வீடியோ எடுக்கிறேன். என்ன கேஷுவலா போயிட்டு என்ன சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இது எவ்வளவு வருது, இது என்ன ரேட் வருது, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் கான்வர்சேஷன் நம்ம பண்ணிக்கலாம். நீங்க நிறைய யூடியூபர்ஸ்ல இப்போ நிறைய ரீச் இருக்கிறவங்களுக்கோ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற யூடியூபர்ஸ்ல பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஓகே வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஓல்டு வீடியோஸ் இருக்கும், அது கிளிக் பண்ணி பாருங்க. அப்போ வந்து அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க அது உங்களுக்கு தெரியும், சரிங்களா? சோ இட்ஸ் a practice. ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்களை விட ஹேட் பண்ற ஆளுங்க அதிகமா இருந்தாலும் அவங்களோட ரீச்சும் ஃபேமும் எப்படி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு? இது ரீச் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அட் தி எண்ட் இது வந்து கான்ட்ரவர்சி தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் டிராமா தான். இவன் வந்து நேத்து அடி வாங்கினா திருப்பி என்ன அடி வாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்க வருவாங்க, ஹேட்டர்ஸே பார்க்க வருவாங்க, திருப்பி அடிக்கதான் ட்ரை பண்ணுவாங்க. இவனும் திருந்தல திருப்பி அடிப்போண்டான்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஒரு வியூஸ் ஏத்திட்டு தான் இருப்பாங்க தவிர அதுலயே ஒரு ரீச் இருக்கும். இப்போ ஒரு கட்டத்துல வந்து ஒரு கிரியேட்டர் வந்து இப்போ ஹேட் வாங்கின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து நம்மளுக்கே வியூவர்ஸ்க்கே அறியாம அவன் வந்து growth ஆயிட்டே தான் இருக்கான். ஒரு கட்டத்துல எப்படி ஆயிடும்னா ஃபாலோவர்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுக்கோங்க, அதே ஆள் நாங்க என்ன பண்ணுவோம், சார் வாவ் சார் உங்க வீடியோஸ் பார்ப்பேன், அவர் பண்றது கோமாளித்தனமா இருந்தாலுமே அவங்க நாங்க என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கு. நான் கோமாளித்தனம் பண்ணதான் ரீச் கொடுக்க முடியுது, நான் நல்லவனா இருந்து என்னால வந்து பெருசா எதுவும் பண்ண முடியல. சோ நான் கோமாளித்தனம் பண்றேன், எனக்கு பாக்குறாங்க, எனக்கு என்னப்பா நீங்க வீடியோ பாக்குறீங்க, எனக்கு சம்பளம் வருது, நான் பாட்டு நான் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கேன். சோ இதுதான் விஷயமே. இப்போ ஆல்ரெடி நிறைய லைக்ஸ் இருக்க போஸ்ட ஈஸியா நம்ம லைக் பண்ணிடுறோம். ஆனா வெறும் 2-3 லைக்ஸ் இருக்க போஸ்ட மட்டும் பார்த்தா ஏன் பீப்புள் லைக் பண்ண யோசிக்கிறாங்க? ஒருத்தர் வந்து போஸ்ட் போறாரு, அதுல வந்து 2-3 லைக்ஸ் தான் வந்திருக்கு, மத்தவங்க ஏன் லைக்ஸ் போட மாட்டாங்க, ஏன் ஸ்கிப் பண்ணி போறாங்கன்னு கேக்குறீங்க, கரெக்ட்டுங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு ரோல் பிளே ஆகும். நம்பர்ஸ் ஆஃப் லைக்ஸ் கம்மியா இருந்தா இப்ப புதுசா ஒருத்தர் லைக் போடுறாங்கன்னா அவங்களோட பேர் வந்து லைக் லிஸ்ட்ல வந்து அவங்க பேர் வரும். சோ மேபி அதுவும் வந்து நிறைய பேர் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, ஐயோ லைக் பண்ணா என் பேர் வந்துருமே, சோ வேணாம் லைக் பண்ண மாட்டேன். சோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி போறவங்களும் இருக்காங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா ஒண்ணு ஒரு போஸ்ட் வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த போஸ்டா சரி இல்ல மீமா சரி அது லைக் பண்ணணும்னா அந்த பர்சனுக்கும் அந்த போஸ்ட் கனெக்ட் இருக்கணும். இப்ப ஒரு மீம் பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு லைஃப்ல ஏதோ ரிலேட் ஆயிருக்கிறது நான் லைக் போடுறேன், அப்பதான் ஷேர் பண்றேன். எதுவுமே இல்ல ஏதோ ஒரு நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி தான் போவாங்க. சோ இது ஒரு சோஷியல் ப்ரூஃப் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்ப 2-3 லைக்ஸ் இருக்கு அப்படின்னா நான் அதை லைக் பண்ணிட்டேன் அப்படின்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேனா? சோ அதை சொல்ல வரீங்களா? மேபி நாட், இல்லைன்னா சோஷியல் அந்த பர்சனோட கனெக்ட் ஆகாம கூட இருந்திருக்கலாம். சோ எது வேணா எடுத்துக்கலாம். என்னால வந்து கன்ஃபர்மேஷன் இதனாலதான் சொல்ல முடியும், அதனாலதான் சொல்ல முடியும். பட் இதுவும் ஒன் ஆஃப் தி ஃபேக்ட். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்
ஒரு சேனலுக்கு இருந்தாலும் அவங்களோட லாங் ஃபார்ம் வீடியோஸ்க்கு ஜஸ்ட் 10,000 வியூஸ் கூட வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன ரீசன்? சரி, இதுக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் ரீசனா வந்து அவங்களோட பிரைமரி சப்ஸ்கிரைபர்ஸ் யாரா இருக்காங்க, பிரைமரி வியூவர்ஸ் யாரா இருக்காங்க, எந்த வீடியோஸ் பார்த்து வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னு இருக்கு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா யாரோ வந்து கோவிட் டைம்ஸ் மாதிரி ரொம்ப நேரம் வீடியோ உட்காந்து பாக்குறது இல்ல, முன்னெல்லாம் பார்த்துருந்தாங்க. சோ அதுலயே வந்து நிறைய என்கேஜ்மெண்ட்ல வந்தது. எல்லாமே ஷார்ட்ஸ், ரீல்ஸ் அதுலயே பார்த்து வந்து அவங்க வந்து போயிடுறாங்க. சோ இப்போ என்னன்னா அந்த 14-15 மினிட்ஸ் வீடியோவே இப்போ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் 60 செகண்ட்ஸ்ல முடிச்சிடுறாங்க, ஒரு 1.30 செகண்ட்ஸ்ல முடிச்சிடுறாங்க. ஓகே, நம்ம தேவையான கான்டென்ட் வந்து இதுல தெரிஞ்சிருச்சு, நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன் அதுல தெரிஞ்சிருச்சனால அது மூலியமா சப்ஸ்கிரைப் பண்ணனால நீங்க பெரிய வீடியோ போட்டாலுமே அது வந்து பெருசா ரீச் ஆக மாட்டேது. ஆனா இதுவே நீங்க ஷார்ட்ஸ் போடுங்க, நல்ல ரீச் ஆகும். சோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ஷார்ட் மூலமா வந்தவங்க, லாங் ஃபார்முக்காக வரல, அதனால அவங்க வீடியோ பாக்குறது. ஆமா. மேல் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் எப்படி இன்ஸ்டாகிராம்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்றது? சரி, இது நல்ல கேள்வி. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம்னா அவ்வளவு சீக்கிரமா வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கெயின் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் மூலியமா கொண்டு வரலாம். இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்றவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் கஸ்டமைஸ்ட் ஃபிட்னஸ், அவங்களுக்காகவே டயட் பிளான் அந்த மாதிரி கொண்டு வரலாம். ஃபுட் ரிவ்யூஸ் வந்து எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கே ஒரு டாப் பெஸ்டான ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, டாப் பெஸ்டான ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது சப்ஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நார்மலா எல்லா இடத்துலயும் ரிவ்யூ பண்ணுவாங்க, பட் அது மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கலாம். மெயினா வந்து இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்றோம்னா ஃபைனான்ஸ் தான். சோ பினான்ஸ்ல வந்து எப்படி பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க டிப்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து அந்த ட்ரேடிங், சோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஓப்பனா சொல்றதோட சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா அவங்களுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா போய் சேரும். சோ அதனாலேயே வந்து என்ன பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து என்கேஜ்மெண்ட் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஓகே, நம்ம வீடியோவோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். சோ இவரோட பேர் வந்துட்டு ரெமோ. இவருக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அவர் vlogging கண்டென்ட் நிறைய போடுவாரு. அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.